முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீன் குற்றவாளியாக உள்ள வழக்கில் மறு விசாரணை நடத்த வேண்டும் என புகழேந்தி தொடர்ந்த ரிட் மனுவில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் கல்லூரி பெண்களுடன் காரில் பயணித்த போது கார் விபத்திற்குள்ளானதில் ஒரு பெண் உயிரிழந்து மற்றவர்கள் காயப்பட்ட நிலையில் அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் கார் ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்தியதாக பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் மீது வழக்கு பதியப்பட்டது. அவிநாசி நீதித்துறை நடுவர் முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஓராண்டு மட்டும் தண்டனை விதிக்கப்பட்டு மேல்முறையீடு நிலுவையில் இருந்தது. இதைத் தொடர்ந்து குற்ற வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை எனவும் அது கொலை என்றும் வழக்கில் காட்டப்பட்ட கார் சம்பவத்தில் ஈடுபட்ட கார் கலர் இல்லை என்றும் புகழேந்தி வழக்கு தொடர்ந்தார். மேலும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் ஆவணங்களை விசாரணை அதிகாரி முறையாக விசாரித்து வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் அதிர்ச்சி தரும் செயலாக கீழமை நீதிமன்றம் தீர்ப்பில் ஒரு குழந்தை இறந்ததாக குறிப்பிட்டும் அந்த குழந்தை யார் என்பதோ அல்லது எப்படி இருந்தது என்பதோ குறித்தோ எந்த காரணமும் விளக்கமும் அளிக்கவில்லை என்றும் எனவே இந்த வழக்கில் மறு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவில் உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்தரியன் மனுதாரர் மேல்முறையீடு நிலுவையில் உள்ள திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பெறலாம் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கில் வழக்கறிஞர் திருமூர்த்தி ஆஜராகி முக்கியமான காரணங்களை எடுத்துரைத்து வாதிட்ட நிலையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.